அனு, சார் கேக்குதா? கேக்குது. சொல்லு அனு. இவ்ளோ மெதுவா பேசுறீங்க. பிஸியா இருக்கீங்களா? யார்? சார் பிஸியா இருக்கீங்க போல. அப்புறமா பேசலாம். நோ நோ நோ. நிஜமா சொல்லணும்னா நானே உன் கூட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்ன கூப்பிட்ட? சொல்லு அனு, எப்படி இருக்க? லண்டன் எப்படி இருந்துச்சு? சென்னைக்கு வந்துட்டீங்களா? வீட்ல தான் இருக்கீங்களா? கெடி ச்சே, தண்ணி வரவே இல்ல. ஓகே சார். அனு அம்மாடி. ஏ அனு, தண்ணி வரலையே, அதுக்கு எதுவும் பண்ணக்கூடாதா? என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருங்க? படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்ப தண்ணி வரல, இப்ப அதுக்கு என்ன பண்ண போறனோ தெரியல. சாரி சார், அம்மா வந்துட்டாங்க. இட்ஸ் ஓகே. சொல்லு அனு, எப்படி இருக்க? இருக்கேன் சார். உங்க கூட பேச முடியல, ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியல. உங்களை எப்ப பாப்பேன்னு இருக்கு சார். எல்லாரும் முன்னாடி நார்மலா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உங்களை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. அனு அப்பாடி. கார்ப்பரேட் லால ஒரு டவுட் இருந்துச்சு. கார்ப்பரேட் லாவா? கார்ப்பரேட் லா பத்தி ஏதோ டவுட் அங்கிள், அதான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். வெரி குட். சப்ஜெக்ட்ல டவுட் வந்தா உடனே ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கணும். நல்லா படிங்க. சரிங்க அங்கிள். சாரிடி. ஹலோ சார், அப்பா வந்துட்டாரு. அனு, ஒவ்வொருத்தருக்கிட்டயா ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு இருக்க. வேற யாராச்சும் வந்தா கஸ்டமர் கேர்னு போய் சொல்ல போறியா? சிரிக்காதீங்க சார், எல்லாம் உங்களாலதான். நிஜமா சொல்லணும்னா நம்ம ரெண்டு பேரோட நிலைமையும் ஒரே மாதிரி தான். அப்படின்னா சார், என் மனசுல இருக்கிறதா உங்க மனசுலயும் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதத்தான் அப்படி சொன்னேன். ஓ, என்ன மீட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா சார்? நான் நினைச்சா எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதுன்னு. ஆனா உங்களை மீட் பண்ணவே முடியல சார். அந்த ஆசையும் நியாயமானதா இருந்து வேண்டுதலும் ஆத்மாத்மா இருந்தா அது நிச்சயமா நடக்கும். நம்ம ஆசை நியாயமானதா இருந்தா நம்ம நினைச்சது நடக்கணும். மனசு முடிவு பண்ணிடுச்சுன்னா மனுஷனால கேகே நகர் பீஸா கார்னர். சார், கேகே நகர் பீஸா கார்னர். ஓகே, அங்கேயே பார்க்கலாம். ஓகே சார், தேங்க் யூ so much. ஓகே then, see you. அனு, அனு, அத சார் பக்கத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. சாரா? எந்த சாரு? யாரையாச்சும் பார்க்க போறியா? ஆமா ஆண்டி, காலேஜ்ல சார பார்க்க போறோம். இன்னைக்கு ஹால் டிக்கெட் தராங்களா, வர சொல்லிருந்தாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல அனு? ஹால் டிக்கெட்டா? அதான் அன்னைக்கே வந்துருச்சே ரம்யா. இந்த பரீட்சைக்கு 2 ஹால் டிக்கெட் இருக்கா? ஐயோ ஆண்டி, ஹால் டிக்கெட் வாங்க போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்னா அது அப்படியே ஃப்ளோல வந்துருச்சு ஆண்டி. அது ஜெராக்ஸ் இருக்குல்ல, ஜெராக்ஸ் வாங்க போறேன் ஆண்டி. ரம்யா, நீ ரொம்ப தெளிவா இருக்கேன்னு தெரியுது. நானும் இன்னைக்கு உங்க கூட வரேன், எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ அங்கிள், நீங்க எதுக்கு? நாங்க நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம், அப்படியே நீல பாத்துட்டு வந்துடுறோம். நீல்ஸா? நொப்படி நீல பாக்கவா? ஆமா, அதுக்கே 2 பேரும் சேர்ந்து இப்படி கத்தி என்ன பயமுறுத்துறீங்க? கார்ப்பரேட் லால டவுட் இருக்கு, அதான் நோட்ஸ வாங்கிட்டு நீல போய் பார்த்தா அவரே ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்காக தான் ஆண்டி போறோம். அனு வாடி, டைம் ஆச்சு. வரேன் ஆண்டி, வரேன் அங்கிள். வரேம்மா, வரேன் பாடி. பொய் சொன்ன வாய்க்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன பொய்க்கு எத்தனை நாள் சாப்பாடு இல்லாம பட்னி கிடக்க போறேனோ.
அதெல்லாம் காதல் சோறு போடுண்டி, விடு அனு. ஒன்னு ரெண்டு பொய்யா சொல்லிருக்கேன், விதவிதமா பொய் சொல்லிருக்கேன். எனக்கு என்ன பயம்னா அப்பா அம்மாக்கு சந்தேகம் வந்துருமோன்னு மாட்டிக்கிட்டு இருந்தோம், அசிங்கமா போயிருக்கோம். ச்சே. அதெல்லாம் நான் மாற்ற மாதிரியாடி போய் சொல்லுவேன். இன்னைக்கு நேத்தா போய் சொல்றேன். எங்க மாமாவை பார்த்தாலே எனக்கு போய் சொல்லணும் தாண்டி தோணும். செம்ம பிராக்டிஸ் டி எனக்கு. கவலையே படாத, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஹாய் நீல், என்ன டியூட் திடீர்னு? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? சே என்ன கேள்வி இது? ரம்யா, நீலுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். உன்னை பார்க்க போறதா சொல்லிட்டு வீட்ல இருந்து வெளியே போறேன்னு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுதான் விஷயமா? நான் இப்போ வீட்ல தான் இருக்கேன். சமாளிக்கிறேன். நீ போயிட்டு வா. அதோட சூரிய சாரை கேட்டதா சொல்லு. என்னப்பா மொபைல்லே முழுகிட்ட? அவங்களையும் கூட்டிட்டு காலேஜ் போலாம் தான் இங்க வந்தேன். ஆனா அதுக்குள்ள அவங்களே காலேஜ் போயிட்டாங்களே. ஓஹோ. ஆமா, அவங்க காலேஜ் தான் போனாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவதான் மெசேஜ் அனுப்புனா. காலையிலே அனுப்புனா போல. நான் தான் பார்க்கல, இப்பதான் பார்த்தேன். அப்படியா? ரம்யா, நீல் மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்னவா? அவன் எங்க வீட்ல தான் இருக்கானா? ஐயோ, சமாளிக்கிறேன்னு அனுப்பியிருக்கான். தேங்க் காட், தப்பிச்சப்போ. ஆனா இன்னொன்னு அனுப்பியிருக்கான். என்ன? சூர்யா சார கேட்டதா சொல்லுன்னு சொல்லிருக்கான். அவனுக்கு எப்படி தெரியும்? அனு, இவன் சாதாரணமான ஆள தெரியல அனு. இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். எனக்கு என்னமோ அவனை கெஸ் பண்ணிருப்பான் தான் தோணுது. சரி விடு, நான் இத பத்தி யோசிக்கிற மூட்ல இப்போ இல்ல. தேங்க்ஸ்னு மெசேஜ் அனுப்பிட்டேன். அனு இப்ப எங்க போறா? ஏன் என்ன பாக்குறதா சொல்லிட்டு போயிருக்கிறா? சூரிய சாரை பார்க்கத்தானா? யாருப்பா? அனுவா? ஆமா டூட், அனு காலேஜ் போறேன்னு. ஃபென்டாஸ்டிக் இன்ஃபர்மேஷன் நீல். வேட்டைன்னு காத்துட்டு இருக்கிற ஒரு வேட்டைக்காரனுக்கு சரியான இறை கிடைச்சிருக்கு. வேட்டையா? வாட் யூ மீன்? அது எதுக்கு உனக்கு? மேல சொல்ல. மேல சொல்லணும்னா எனக்கு இவ்வளவுதான் தெரியும். வாட்? ஐ நீட் மோர் இன்ஃபர்மேஷன். கம் ஆன் நீல். அவங்க எங்க எப்ப பார்க்க போறாங்க? சொல்லு, தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லு. வெயிட். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். That's it. அதுக்கு மேல விஷயம் தெரிஞ்சா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். யார் நீங்க? சார் பிட்சா கொடுப்பா. நேரில் அவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு கஸ்டமர் ஆர்டர் சார். அதனால நான் அவர்கிட்ட தான் சார் கொடுப்பேன். பரவாயில்ல, என்கிட்ட கொடுப்பா, நான் கொடுத்துறேன். சார் இல்ல சார், ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி கஸ்டமர் கிட்ட தான் சார் கொடுக்கணும். நான் அவர்கிட்ட தான் சார் கொடுப்பேன். அவர் அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாதுப்பா. சரி சார், அப்ப நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கிறேன் சார். ஏய் இருப்பா இங்கே இரு ஒரு நிமிஷம். எஸ் சார், பீஸா வந்திருக்கு சார். ஆனா நேர்ல உங்ககிட்ட தான் டெலிவரி பண்ணுவேன்னு சொல்றான் சார். நான் தான் அப்படி சொல்லிருந்தேன். உள்ள அனுப்ப. ஓகே சார். நிறுத்துப்பா. யார் நீ? பிட்சா சார். கேட்ல என்ட்ரி போட்டியா? காட்டு. பி அலர்ட்.
அப்புறம் சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களாமா? இல்லப்பா, அப்படி யாராச்சும் வந்தா நான் உனக்கு உடனே ஃபோன் பண்றேன். சரிங்கம்மா. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. பெரியவரே, ரொம்ப அலர்ட்டா இருங்க. எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் சரி எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. ஓகே? நிச்சயம் சொல்றேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். கடவுளே, சூர்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஜேம்ஸ் பாண்ட். பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட். பார், நீ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உடனே என்ன வந்து பார். நான் ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே வந்துடுவா. பார், உங்களோட டாம் அண்ட் ஜெர்ரி விளையாடுற மூட்ல நான் இல்ல. ஐ எம் வெரி சீரியஸ். புரியுதா? இல்ல பங்கஜ், நான் இப்பதான். நீ எங்க வேணா இரு, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. இன்னும் 5 நிமிஷத்துல நீ முன்னாடி வந்து நிக்கணும். எந்த வேலை இருந்தாலும் அது உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நான் அனுப்புற லொகேஷனுக்கு இம்மிடியேட்டா வரணும். ஓகே பங்கஜ்? பேச நேரம் இல்ல, உடனே வா. குயிக். காத்திருந்து இந்த மல்லிகை செடி முட்டை விட்டுரும் போலயே. அனு, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. லண்டன் போறதுக்கு முன்னாடியே அவ்வளோ தூரம் வந்து உன்னை பார்த்துட்டு போனவரு இங்க வரமாட்டாரா? நிச்சயம் வருவார். இன்னைக்கு நீ சூர்யா சார் வீட்டுக்கு போயிருந்தியா? எஸ் பங்கஜ். மான்சி கூப்பிட்டுருந்தாங்க. வேலைக்கு சேர்ந்தது அவங்க கூட பேசவே முடியல, அதான் வர சொல்லியிருந்தாங்க, நான் போயிருந்தேன். தனியாவா போன? எஸ் பங்கஜ், அனுவை கூப்பிட்டுருந்தேன், வரலன்னு சொல்லிட்டா, அதான் தனியா போக வேண்டியதா இருக்கு. சரி, நீ கிளம்பு. வாட்? கிளம்புன்னு. திஸ் இஸ் டூ மச். இதை நீங்க போன்லயே கேட்டுக்கலாமே ஜேம்ஸ் பாண்ட். ஓகே ஓகே ஓகே. பாண்ட், இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே ஓகே, நீங்க பாண்ட், உங்க வேலையே தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஹாவ் a nice day. Bye. ஆர்டர் மேம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆர்டர் பண்றேன் ப்ளீஸ். நீங்க ஆர்டர் பண்ண ரசகுல்லா ரெடியா இருக்கு மேம். நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே. என்ன மேடம், நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்க. ரசகுல்லான்னு கேட்டுட்டு இப்ப இல்லன்றீங்க. பிரச்சனை பண்றீங்களா மேடம்? நான் ஆர்டர் பண்ணலங்கறேன். சார், நீங்களா? நீங்க என்ன சார் இந்த ட்ரெஸ்ல?
யாரா நீ? சார் பீஸா டெலிவரி பண்ண வந்த சார். ஏய், சூர்யா எங்கடா? சார் தெரியாது சார், தெரியாது சார். நீங்க ஏன் லண்டன் போகல? உன்னாலதான். என்ன அதிகம்? அப்படின்னா எனக்காகவா சார்? சார் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சா சார்? உண்மையா சொல்லுங்க சார். தோணுச்சு. ஏன் உனக்கு தோணலையா? நீ என்ன மிஸ் பண்ணலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியே உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணி இருக்குமோ நினைச்சேன், அதான் வர சொன்னேன், அவ்வளவுதான். என் மனசுல இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமானு? அன்னைக்கு ரூம்ல நல்ல வேலை. என்னாச்சானோ? ஒண்ணும் இல்ல சார். ஹலோ சார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சார். அக்கா அக்கா சார். சார் அவன் கூட 20 வயசு பொண்ணு ஒன்று இருக்கு சார். போட்டோவை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கேன் சார். அவன் கூட செக்யூரிட்டி யாரும் இல்லையே? நோ சார். நான் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ண. எஸ் சார். யாரு டிரைவிங்கா? பங்கஜி உன் ஃப்ரெண்ட் என்ன சின்ன புலத்தனமா சின்ன பொண்ணுங்க பின்னாடிலாம் சுத்திட்டு இருக்கிறான். இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஹலோ 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 பங்கஜி, உனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துச்சு போல இருக்கு. பாவம் பங்கஜ் நீ. தோஸ்த் தோஸ்த் சரி விடு, உன் வேலையும் சேர்த்து இங்க நானே பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, உன் நம்பருக்கு ஒரு பிக்சர் ஒன்னு அனுப்பி வைக்கிறேன், பாரு, உனக்கு எல்லாமே புரியும். ஓகே பங்கஜ், உங்ககிட்ட பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. ஒரு சின்ன குருவியை ஒண்ணு சுட வேண்டியிருக்கு. சுடுற வந்து பொறுக்கிட்டு. ஓகே பாய் பேபி.
சார் உங்க ஆர்டருக்கு தான் சார் வெயிட்டிங். ஓன்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட்ல ஆள் காலி சார். Hey, wait. Why this much time? Last few seconds. அவன் என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறானோ எல்லாத்தையும் சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாம அவன் மேல புல்லட் பாயிற சவுண்ட் கேட்டு அவன் ஃப்ரெண்டு துடிக்க வேண்டாம். அவன் ஃப்ரெண்டு துடிக்கிறத பார்த்து நான் என்ஜாய் பண்ண வேண்டாமா? பீட்டர், நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி பட்டுன்னு கொண்டோம்னா அது ஒரு கிக்கே இல்லாம போயிடும்ல. வெயிட் பண்ணு, என் தோஸ்துக்கு ஒரு கால் போடுறேன். ஓகே? பங்கஜி, இங்க செமையா ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங்னா சினிமா ஷூட்டிங்லாம் இல்லப்பா, நேச்சுரல் ஷூட்டிங். ஒரு வாரமா தனியா இருந்த நொந்து போயிருந்தாலும் இன்னைக்குதான் வாய் விட்டு சிரிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இப்படி தனியா இருந்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சோன்னு என்ன நானே மறுபரிசீலனை செஞ்சு பார்க்க இந்த டைம் எனக்கு உதவிச்சு. நான் யாரை மிஸ் பண்றேன்னு கண்ண வீசி கட்டி போடும் காதலி, கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குது. சாரி சார், ஃபோக்கஸ் மிஸ் சார். பீட்டர், உன்னோட ஃபோக்கஸ் மட்டும் இப்ப மிஸ் ஆகல, சூர்யாவோட ஃபோக்கஸும் மிஸ் ஆயிதான் இருக்கு. என்ன பங்கஜ்? ஏய், வழி விடுறா. வேகமாவா? அப்போ இமீடியட்டா சூர்யாவை போட்டு தள்ளிட்டுமா? ஏய் சுரேந்தர்! பங்கஜ், இப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன், அந்த பொண்ணு கூட சூர்யா இவ்வளவு க்ளோஸா இருக்கன்னா பேசாம சூர்யாக்கு பதில் அந்த பொண்ணு போட்டு தள்ளிடலாமா? Yes, Peter. Target change. Shift the focus to the girl. எஸ் சார். சுரேந்தர், இது தப்பு. வேண்டாம், அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணிடாத. தங்கச்சி, Quite interesting.
அந்த பொண்ணு மேல ஏன் உங்களுக்கு இவ்ளோ அக்கறை? யாரு அவ? ஆ? அந்த பக்கம் என்னடா நான் சூர்யா உருகுறான், நீ இந்த பக்கம் பதற. ஏடா நடக்குது உங்களுக்குள்ள? ஆ? அவ ஒரு அப்பாவி பொண்ணு. டேய், அவளை ஏன் அந்த ஆட்டத்துல இழுக்கிற? டேய், அவளை விட்டு. பிரச்சனை நமக்குள்ள தானே. ஏய் சுரேந்தர். ஓ ஓ ஓ. ஏய், என்ன எப்படி தனியா நிக்க வச்சீங்கன்னு மறந்துட்டியா பங்கஜ்? ஏய், உங்க கூட இருக்கிறவங்களையும் அழிச்சு ரெண்டு பேரையும் தனியா நிக்க வைப்பேன்டா. சூர்யாவோட சாவை விட அவன் கூட இருக்கிறவங்க சாவு தாண்டா அவனுக்கு வலிக்கும். பீட்டர், கெட் ரெடி. ரெடி சார். அனு, காலேஜுக்கு லேட்டாக போகுது, போலாமா? சார், நான் உனக்கு கேட்பேன், மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன அனு? சார், உங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரி, எடுத்துக்கலாம். நீங்க ஊன்னு சொல்லுங்க, அடுத்த செகண்டே நான் போட்டுருக்கேன். சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். டேய், துப்பாக்கிய கழுத்துல வச்சு அடுத்த செகண்ட் சுட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கான்ஃபரன்ஸ் கால்ல கதை சொல்லிட்டு இருக்க. 20 வருஷம் ஜெயில இருந்திருக்க. டெக்னாலஜி எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியாம இருக்க. ஜிபிஎஸ் வாட்ச்னா என்னன்னு தெரியுமா? ரியல் டைம் லொகேஷன் டிராக்கிங்னா உனக்கு என்னன்னு தெரியுமாடா? கான்ஃபரன்ஸ் கால்ல பயந்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு பங்கஜ்னா காதுல பூ வச்சுக்கிட்டு கக்கத்துல துண்ட சொருகிட்டு ஐயோ சுற்றாதீங்க முதலாளி, சுற்றாதீங்க முதலாளி அப்படின்னு சொல்ற ரகம்னு நினைச்சியா? ஏய் பங்கஜ்டா, அடுத்த ஆட்டம் பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். வைடா போன. டேய் சார், அவனை ஃபாலோ பண்ணுங்கடா. ஒரு க்ளூவும் கிடைக்கலனா அவனை அங்கேயே போட்டுருங்க. எஸ் சார். வாங்கடா. சார், ஸ்கூல்ல விழுந்து விழுந்து நடத்துவாங்க. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒண்ணுமே புரியாது. ஆனா இப்ப புரியுது சார். அப்படின்னா பாருங்க, காலேஜ் எவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சுன்னு. அனு, காலேஜ் எக்ஸாம் முடியற வரை எதுலயும் கவனம் போக கூடாது. சார், இதையே எத்தனை தடவை சொல்வீங்க? நான் ட்ரை பண்றேன் சார்.
ட்ரை பண்றேன்றது பதில் இல்லானோ, நிச்சயம் பண்றேன்னு சொல்ல. உன் வயசு பசங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா உடனே கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது. எனக்கு நாம யாரு, நம்ம எதிர்காலம் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்ல. அதோட ஒரு எக்ஸாம் தான் நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்க போதான்னு யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறதுலயும் ஒரு உண்மை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த எக்ஸாம நாம எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. மார்க் இல்ல, அதுதான், அந்த நம்பிக்கை தான் நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. ஓகே அனு, டைம் ஆச்சு. பாய் சார். பாய். சார், மல்லிகை செடி. சார், சீக்கிரமே இதுல மல்லிகை மலரட்டும், அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன். சரிங்க சார், பாய். சீக்கிரமே இதுல மல்லிகை மலரட்டும், அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன். பாருங்க பாருங்க, நல்லா இருக்கா? இந்த கலர்ல ஏற்கனவே என்கிட்ட இருக்கு, இதே டிசைன்ல வேற இருந்தா காமிங்களா? சங்கரு, சொல்லுங்கக்கா. இதே டிசைன்ல வேற கலர் இருக்கா? எடுத்து காட்டு. இருக்குக்கா, தோ தரேன். இத பாருங்க, இது பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கும், பாருங்க. இந்தாங்கக்கா. நீங்க தாங்க எனக்கு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு சொல்றீங்க. என் புருஷன் எந்த புடவை கட்டினாலும் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் கூட சொல்லீங்க. ஏண்டி? சரி சரி, வேற எதனா புது டிசைன் வந்தா எடுத்துக்கிறேன். இப்ப நாங்க கிளம்புறோங்க. ஐயோ, டே சங்கர். சொல்லுங்கக்கா. அக்காக்கு ஒரு டீ சொல்லுடா, ரொம்ப முடியல. சரிக்கா. எவ்வளோ புடவை பார்த்தாங்கடா, ஒண்ணு கூட எடுக்காம போயிட்டாங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான்க்கா. ஆனா நீங்க அப்படி இல்லக்கா. அக்கா, இதெல்லாம் சகஜங்கா. 50 புடவை பார்த்துட்டு ஒண்ணு கூட எடுக்காம போறவங்களும் இருக்கிறாங்க. வந்த 2 நிமிஷத்துல 5 புடவை எடுத்துன்னு போறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியா? ஆமாங்கா, சுப்பண்ணா கிட்ட கேட்டு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் எல்லா புடவையும் விரிச்சு காமிச்சு திரும்ப எல்லாத்தையும் மடிச்சு வைக்கணும். முதுகே உடஞ்சிருங்கக்கா. ஐயோ, நிஜமாவே இது ரொம்ப கஷ்டமான வேலை தான்டா. ரம்யா, ரம்யா, அடே, கூப்பிட்டது காதலே விழாத மாதிரி போய்கிட்டே இருக்க. அதான் நீங்க கூப்பிட்ட உடனே நான் நின்னுட்டேன் ஆண்டி. இங்க என்ன பண்ற? அனு எங்க? 2 பேரும் சேர்ந்து தானே காலேஜ் போனீங்க. நீ மட்டும் எங்க போயிட்டு இருக்க? அது வந்து ஒரு எமர்ஜென்சி ஆண்டி. எமர்ஜென்சியா? என்னது? அது என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டி. அவளை பார்க்க தான் அவனு போயிருக்கா. உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனா நீ போகாம அவன் ஏண்டி போனா? அது என் ஃப்ரெண்டுனா எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா? அவளுக்கும் தானே ஆண்டி ஃப்ரெண்டு. சரி, நீ கூட போயிருக்க வேண்டியதானே? நான் ஃப்ரூட்ஸ் வாங்க வந்தேன் ஆண்டி. ஓ, ஹாஸ்பிடல் இங்க பக்கத்துல தான் இருக்கா? இல்ல ஆண்டி, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. தூரத்துல இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் வாங்க எங்க ஏண்டி வந்த? அது இங்க இருக்க கடையில தான் நல்லா இருக்குமா ஆண்டி, டாக்டரே சொல்லி அனுப்பிச்சாரு. ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரா? எங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். நீங்க எவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா ஆண்டி?
பாவம் நான் வேற போகணும். பாய் ஆண்டி. பயந்தே போயிட்டு நானும் பாத்துட்டே இருக்கேன். துப்பட்டா போட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வந்து என்னடி ஆச்சு உனக்கு? அந்த காலத்து நடிகைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்க? போ ரம்யா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? நீ வெக்கப்படுற அளவுக்கு அங்க என்னடி நடந்துச்சு? அத எப்படி நான் உன்கிட்ட சொல்றது? அடி பாவீங்களா, ஒரே நாள்ல இப்படி மாறிடுவீங்களா? சரி, முழுசா சொல்ல வேண்டாம். காயா பழமான்னு மட்டும் சொல்லு. மத்ததெல்லாம் நானே கற்பனை பண்ணிக்கிறேன். சொல்லணும். காயா பழமா? மொட்டா? உனக்கு இதெல்லாம் புரியாது ரம்யா, விடு. ஓவரா போறடி. எனக்கே புரியாதா? பிளான் போடுறதுக்கு தினசா போய் சொல்றதுக்கு நான் வேணும். ஆனா மத்த எதுவும் எனக்கு புரியவே புரியாது இல்ல. எல்லாம் என் நேரம்டி. சரி கெஞ்சாத. சொல்றேன். அனு, ரம்யா, விடுடி. நில்லடி. என்னன்னு சொல்லு. நீ தான் போன் பண்ணி கெடுத்தது. சாரிடி அனு, வேற வழி இல்லாம தான் போனே பண்ண. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இல்லனா சூர்யா சார் என்ன டிராப் பண்ணிருப்பாரா? அதுவும் பைக்லயா? ஹெல்மெட் போட்டுக்கிட்டியாடி? உன் ரசனையில இடி விழ. எவ்வளவு ரொமான்டிக்கான விஷயம் சொல்ற. ஹெல்மெட் போட்டிருந்தியான்னு கேக்குற? அதுக்கு இல்ல அனு, யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா அதுக்காக தான் கேட்டேன். யாரு பார்த்தா பாக்கலன்னா எனக்கு தெரியாது ரம்யா. என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இல்ல. அப்படியே சொர்க்கத்துல நடந்து போற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? ஃபீல் ரம்யா, ஃபீல். இனி ரொம்ப கஷ்டம்தான். நீ ஆச்சும் உன் சூர்யா சார் ஆச்சு ஆளு விடுறி சாமி. முக்கியமான விஷயத்த சொல்ல விடுறியா நீ? சரி, என்னன்னு சொல்லு. மல்லிகை செடியை கிஃப்டா கொண்டு போனனே, சூர்யா சாருக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மொட்டு விட்டு பூவா மலர்ற அன்னைக்கு அவர் மனசுல இருக்கிறத சொல்றேன்னு சொல்லிருக்காரு. வாவ்டி, இதான் மேட்ரு. அந்த பூவை பறிச்சு அதையே ஒரு மாலையா கோர்த்து உனக்கு போட போறாரு பாரு. அன்னைக்கு சொல்வாரு ஐ லவ் யூன்னு. நிஜமா சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்லுவாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க அம்மாவை நான் வழியில பார்த்தேன். அனு எங்க போயிருக்கா அது இதுன்னு கேட்டு உண்டுலன்னு ஆக்கிட்டாங்கடி. ஐயோ, நீ என்னடி சொன்ன? வழக்கம் போல போய் தாண்டி சொன்ன. நீ வேற ஏதாச்சும் போய் சொல்லிட கூடாதுன்னு தாண்டி உன்னை தேடி வந்த. ஏண்டி போய் மேல போய் சொல்ற? சரி, இப்ப என்ன போய் சொன்ன? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ கூட பாக்க போனியே. ஐயோ, யாருக்கு ரம்யா? எப்போ? உன் தலை அப்படி தாண்டி சொல்லி வச்சிருக்கேன். சாதாரண போய் உன் வாயில வராதா? கடவுளே, இவளால நான் எத்தனை நாள் பட்னி கடுக்க போறேனோ. அது என்னமோப்பா, நான் சொல்லிட்டேன். இனிமே நீ ஆச்சு உன் அம்மாவாச்சு. டேய், வாடா வெளிய. வாடா. இவ்வளவு பயப்படுறவன் ஏன்டா என்ன தூக்குன? சப்பையாட்டம் பின்னாடி இருந்து கிட்னாப் பண்ணியே. வெக்கமா இல்ல? தைரியம் இருந்தா நேருக்கு நேரா வந்து தூக்கிருக்க. அப்ப தெரிஞ்சிருக்கும்டா இந்த சூர்யா யாருன்னு. தைரியம்னா என்னன்னு நான் உனக்கு காமிக்கிறப்ப. வாடா வெளிய. வாடா. உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து இப்படி நிக்க வச்சிருக்கானே, அவன் கிட்ட போய் சொல்லுங்க. கைய கட்டி போட்டிருந்தாலும் அவன் கண்ணுல ஒரு பொட்டு பயம் கூட தெரியலன்னு. கட்டி போட்டுட்டா பயந்து போய் ஐயா சாமின்னு கெஞ்சுவான்னு நினைச்சான் அவங்க பாஸ். இதெல்லாம் இங்க நிக்க வச்சிருக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், இந்தியாவே கலங்கடிக்கிற டானா கூட இருக்கட்டும், 20 வருஷம் ஜெயில இருந்துட்டு என்ன கொல்ல வந்திருக்கிற அந்த சுரேந்திரா கூட இருக்கட்டும், எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா சூர்யாடா, சூரிய பிரகாஷ். வாடா வெளிய. டேய், நான் பேசுறத கேட்டுக்கிட்டு உள்ளதானே நின்னுட்டு இருக்க. வாடா வெளிய. நீ உள்ளதா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். வாடாயா முன்னாடி. வாடா பங்கஜ். மியாவ் மியாவ். அம்மா, அண்ணன் 2 வீலர்ல போனதை இவ பார்த்தாலாம். டி-ஷர்ட் வேற போட்டிருந்தாரா. அம்மா, இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சொல் கிராப் மான்சி. Nobody can believe this. நீ இவ்ளோ சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லல சந்திரா. Why you overreacting like this?
ப்ரோயின்லாம் ஒரு பொண்ணு கூட இருந்தாருன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இவ்ளோ கஷ்டமா? அப்ப அது நிச்சயமா சூர்யாவா இருக்காது, விடு. இத நீ சொல்லவும் நான் கூட ஒரு நிமிஷம் நம்பிட்டேன் மான்சி. ஆனா சூர்யா கூட ஒரு பொண்ணு இருந்தான்னு சொன்ன பாரு, அப்ப தெரிஞ்சிடுச்சு அது சூர்யா இல்லன்னு. இங்க வேற அம்மாவே சொல்லிட்டாங்க, போதுமா? அம்மா, நல்ல ஐ டாக்டரை பார்த்து மான்சியை செக் பண்ணணுமா? ஒருவேளை நீ சொன்னது உண்மையா இருந்தா சூர்யா கூட நிஜமாவே ஒரு பொண்ணு இருந்திருந்தான்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது மான்சி. சூர்யா கூட ஒரு பொண்ணு இருந்தான்னு கேட்கவே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் உண்மையா இருந்தா, அம்மா மகமாயி, மான்சி சொன்னது உண்மையாவே இருக்கட்டும். அம்மா, அண்ணனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லாதான் இருக்கும்லம்மா. கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே அவன் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான் சந்திரா. ஆமாம்மா, நானும் பார்த்திருக்கேன். நான் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். நீயாவது அவனுக்கு புரிய வை சந்திரா. ஷோமா, ஐ ட்ரை மை பெஸ்ட். சரிம்மா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிப்பா, பாய். உட்காருங்க சார், நிக்கிறீங்களே என்ன சார் அப்படி பாக்குறீங்க? கால் வலிக்க போகுது, உட்காருங்க சார். டேய், சாருக்கு குடிக்க ஏதாவது கொடுங்கடா. சூர்யா, உன் காமெடி எல்லாம் போதும். தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருந்தாலும் இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இதை ஆரம்பிச்சு வச்சது யாரு? குளோரோஃபார்ம் என்ன, டெம்போ என்ன, கட்டி போட்டது என்ன? அப்பா சினிமா தோத்துச்சுடா போ. ஆனா பங்கஜ், இந்த பழைய பங்கஜ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஐ லைக் இட். ஆனா அதுக்கு எதுக்குடா இத்தனை ஆளு? சாதாரண ஆளா இருந்தா ஒருத்தன் போதும். முதலாளி என்ன சும்மாவா? அதான் பங்களால அத்தனை பாடி கார்ட்ஸ் இருந்தாலும் டீசாக்காரனை கட்டி போட்டுட்டு அவன் ட்ரெஸ்ல போன பாரு. ஒத்துக்கிற சூர்யா, நீ கில்லிதான். தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். நக்கலா இருக்காடா சூர்யா உனக்கு? என் டென்ஷன் கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? ஒண்ணு ஐயோ, வேணாம். ஏய், அடிக்காத. ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? சும்மா ஆக்டிங். ஹலோ பங்கஜ் சார். சொல்லுடா. கடத்துனா சரி, கட்டி போடணுமா? ஓ சாரி. உன்னை பத்தி தெரியாதவனா இருந்திருந்தா உன்னை கடத்திட்டு வந்து அடைச்சு மட்டும் தான் வச்சிருப்பேன். நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அதான் கட்டி போட்டேன். ரியலி சாரி. இந்த சூர்யாவை புடிச்சு நிறுத்துற சக்தி இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல பங்கஜ், உன்னை தவிர. எனக்கும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்களே முதலாளி. நான் சொல்றதை நீங்க கேட்டிருந்தா இவ்வளவு அவஸ்தையும் வந்திருக்காதே. நீ தேவையில்லாம பயப்படுற பங்கஜ். நான் வெளியே போக வேண்டிய அவசியம் வந்தா நிச்சயம் போவேன் சொன்னேன். 1000 சமாதானம் சொன்னாலும் பங்கஜோட பேச்ச சூர்யா மீறுவாங்கிறது தான் நிஜம். டேய், உன்னை பிடிச்சு வைக்கிற சக்தி எனக்கு இருக்குன்னு நீ சொல்றது பொய் சூர்யா. சும்மா வாய் வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. நான் என்னைக்கும் பொய் சொல்றதில்ல பங்கஜ். பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றது பொய் சொல்றவனுக்கும் பொருந்தும், பொய்யே சொல்லாதவனுக்கும் பொருந்தும். நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம் பங்கஜ்? ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் சொன்னேன். அதாவது உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பொய்ய, அதானே? நீ ஒருத்தன் இல்லடா, இந்த நாசமா போன காதல்ல எல்லாருமே பொய்யனுக்கு தான். பங்கஜ், என்ன மிரட்டுற? உன் உயிரை பணைய வச்சு இப்ப அந்த பொண்ணை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன். அதுவும் இந்த பீஸா பாய் கெட்டப்ல. எந்த கடவுள் காப்பாத்துச்சோ, பத்திரிக்கைக்காரன் கண்ணுல மட்டும் நீ பட்டிருந்தேன்னு வச்சுக்கோ,
அவ்வளவுதான். லண்டன் போக வேண்டிய சூரிய பிரகாஷ் லவ் பாயாக ஊர் சுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ் நியூஸ்ல போட்டு கிழிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு பேரும் சேர்ந்து நாரி இருக்குண்டா.